மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்திற்கு சுதந்திரம். மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக கொடுத்தான். மகனாயிம் துவக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகின் முழு ராஜ்யமாய் இருக்கிற பாசான் முழுவதும், பாசானிலுள்ள யாவீரின் சகல ஊர்களுமான 60 பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. பாதி கீலேயாத்தையும், பாசானிலே அஸ்ரோத், எத்ரேயி என்னும் ஓகு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் பாதி பேருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே கொடுத்தான். மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே. ஓகின் ராஜ்யமாகிய பாசான் இவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. பாசானின் கல்வாரி மரங்களும் பாசானின் எருதுகளும் மிகவும் பிரசித்தி பெற்றது. பாசான் பள்ளத்தாக்கிலே ஆடு மாடுகள் ஏராளமாய் உள்ளன. காத் புத்திரரின் கோத்திரத்திற்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட தேசத்தின் வடக்கு பகுதியிலே மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்திற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய தேசத்தின் எல்லை எர்மோன் மலை வரையிலும் போகிறது. கீலேயாத்தின் ஒரு பகுதி இவர்களுக்கு சொந்தம். மிஸ்பே, எப்தா ஆகியவை இந்த தேசத்தின் முக்கியமான பட்டணங்களாகும். திஸ்பியனாகிய எலியா திஸ்பியா என்னும் ஊரை சேர்ந்தவர். இந்த ஊரும் மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்திற்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட தேசத்திலேயே உள்ளது. இந்த தேசத்தில் யாவீர் ஒரு முக்கியமான ஊராகும். இந்த கோத்திரத்தின் எல்லை பகுதியில் கோராசின் பட்டணம் அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து கோராசினிலே அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் கோராசின் பட்டணத்தார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் அழிந்து போனார்கள். மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் விவரம் வருமாறு: மனாசே புத்திரர் தங்கள் வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் பெற்றுக் கொண்டார்கள். மனாசே புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அறியப்பட்ட பட்டணங்கள் 2 பட்டணங்கள். அஸ்தரோத், கானான் தேசத்தின் பெண் தெய்வமாகிய அஸ்தரோத்தின் பெயரில் இந்த பட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது. இவள் பாகாலின் மனைவி. விடிவெள்ளி, இரவு வெள்ளி போன்ற பாபிலோனிய தெய்வங்கள் அஸ்தரோத்திலிருந்து வந்தவை. பாசானின் ராஜாவாகிய ஓகின் தலைநகரம். எத்ரேயி, ஓக் ராஜா தோல்வியடைந்த இடம். யாவீரின் 60 பட்டணங்கள். யாவீர் ஆரம்பத்தில் 23 பட்டணங்களை வைத்திருந்தான். அதன் பின்பு பட்டணங்களின் எண்ணிக்கை 30 உயர்ந்தது. இறுதியாக யாவீரின் பட்டணங்கள் 60 ஆயிற்று. மறுபெயர் யாவோத் யாவீர். இந்த 60 பட்டணங்களும் யோர்தான் நதியின் கிழக்கு பக்கத்தில் அமைந்துள்ளன. மனாசே கோத்திரத்தாருக்கு இது நல்ல வளமான சுதந்திர வீதமாகும். யாவீரின் சகல ஊர்கள் என்பது யாவேத் யாவீர் என்னும் ஊரின் மறுபெயராகும். யாவீர் இந்த பட்டணங்களை கைப்பற்றியபடியினால் இந்த ஊர்களுக்கு இந்த பெயர் வழங்கப்படலாயிற்று. யவீருவின் தந்தை யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், தாய் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவள். பாதி கீலேயாத்தையும் பாசானிலே அஸ்தரோத், எத்ரேயி என்னும் ஒரு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் யவீருவின் 60 பட்டணங்களோடு சேர்ந்து இந்த பட்டணங்களும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு சுதந்திர வீதமாயிற்று.